இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 24/1/2025 மட்டும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லில் நாற்றங்கால் மற்றும் அறுவடை காலத்தில் இரவு நேர குறைந்த வெப்பநிலையினால் ஏற்படும் வளர்ச்சி குறைபாட்டினை போக்க நவரை பருவ நெல் நாற்றங்காலுக்கு ஜிங்க் சல்பேட் 0.5% மற்றும் யூரியா 1% கரைசலை தெளிக்கலாம். இரவு மற்றும் பகல் நேர வெப்பநிலையின் வேறுபாட்டின் காரணமாக சம்பா நெல்லில் கதிர்நாவாய் பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. எனவே 1 ஹெக்டருக்கு 333 கிராம் டைனோடி பியூரான் 15% மற்றும் டைமெட்ரோசின் 45% டிஜி மருந்து 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கரும்பில் தற்போதைய வெப்பநிலை மற்றும் காற்றின் ஈரப்பதம் மிகவும் தகுந்ததாக உள்ளதால் முன்பருவ கரும்பு நடவினை ஆரம்பிக்கவும். கருவேப்பிலையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவாக இருப்பதினால் கருவேப்பிலையின் மனம் குறைவாக இருக்கும். எனவே பயிரடக்க வானிலையினை மாற்றும் விதத்தில் நீர்ப்பாசனத்தினை இரவு நேரத்தில் அளிக்கலாம். தற்போது நிலவும் வானிலையால் மஞ்சளில் இலைக்கருகள் நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த மேங்கோசப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். வாழையில் தற்போது நிலவும் வானிலையினால் வாழையில் சிகாடோகா இலைப்புள்ளி நோய் குறிப்பாக மண் ஈரம் அதிகமான உள்ள இடங்களில் வர வாய்ப்புள்ளது. வந்த இடங்களில் வயலை காயவிட்டு நோய் தாக்கிய இலைகளை பறித்து எரித்து விடவும். மேலும் 1 ஹெக்டருக்கு பைரோக்ளோரோஸ்ட்ரிபின் 20% WG 750 கிராம் என்ற அளவில் தெளித்து எளிதில் கட்டுப்படுத்தலாம். தெளிக்கும் போது ஒட்டும் திரவம் கலந்தும் தெளிக்கவும். மாவில் பூக்கும் பருவத்தில் அதிக காற்றின் ஈரப்பதம் மற்றும் குறைந்த வெப்பநிலை நிலவுவதால் புகையான் தாக்கத்தினால் மாவில் கரும் பூஞ்சான நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க 1 லிட்டர் தண்ணீரில் இமிடாக்ளோபிரிட் 17.8% SC 0.3 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். பாஸ்போமிடான் 2 மில்லி மற்றும் 5% மைதாவுடன் கலந்து தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல்லில் அறுவடை செய்த வயல்களில் நெல் தரிசு பயிர்களை அதாவது உளுந்து, பச்சை பயிறு விதைக்கவும். மழையை பொறுத்து அறுவடை நிலையில் இருக்கும் முதிர்ந்த நெல் வயல்களில் நெல் தரிசு உளுந்து பயிர் விதைக்கலாம். உளுந்திற்கு ஆடுதுறை 3, ஆடுதுறை 6 மற்றும் பச்சை பயிருக்கு ஆடுதுறை 3 ஆகிய ரகங்கள் நெல் தரிசுக்கு ஏற்ற ரகங்களாகும். அறுவடை செய்த நெல் விதைகளை மழைக்கு முன் நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். மாடு மற்றும் ஆடுகளுக்கு வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயில் உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. விவசாயிகள் பயிரின் தேவைக்கேற்ப பாசனம் செய்யவும் விவசாயிகளிடம் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மானாவாரி பயிர்களில் மருந்து தெளிப்பதை அடுத்த 3 நாட்களுக்கு ஒத்தி வைக்குமாறும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறுவடை காலத்தில் உள்ள வேளாண் பொருட்களை உடனடியாக அறுவடை செய்து பாதுகாக்கவும். மானாவாரி மற்றும் பாசன பயிர்கள் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதினால் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே விவசாயிகள் வயல்களை கண்காணித்து அதற்கு ஏற்ப தகுந்த முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பயிர் வகைகளில் விளைந்த பயிர்களை உடனடியாக அறுவடை செய்யவும் பூஞ்சைகள் தாக்காதபடி பயிர்களை பாதுகாக்குமாறும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பருத்திக்கு அதிக மேகமூட்டம், காற்றின் ஈரப்பதம் ஆகியவற்றினால் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு காப்பர் ஆக்சிகுளோரைடு 500 கிராம் தெளிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போதைய நிலையில் பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் பரவலாக தென்படலாம். துத்தநாக குறைபாடு உள்ள நிலங்களுக்கு ஹெக்டருக்கு 50 கிலோ துத்தநாக சல்பேட் இட வேண்டும். பயிர் வளர்ச்சியின் போது குறைபாடு தென்பட்டால் 0.5% துத்தநாக சல்பேட் கரைசலை விதைத்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் தெளிக்க வேண்டும். மக்னீசியம் குறைபாடு உள்ள நிலங்களுக்கு ஹெக்டருக்கு 20 கிலோ மக்னீசியம் சல்பேட் இட வேண்டும். அடிப்படை இலை வழி தெளிப்பாக 2% மெக்னீசியம் சல்பேட் தெளிக்க வேண்டும். பருத்தி காய் உருவாகும் பருவத்தில் 1% யூரியாவும் தெளிக்க வேண்டும். மக்காச்சோளம் பயிரில் குருத்தீ தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதன் புழுக்கள் இலையுறைக்கும் தண்டிற்கும் இடையே குடைந்து சென்று நடுக்குருத்தை தாக்குகிறது. இதனால் நடுக்குருத்து அழுகிவிடும். 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் மீன் இறைச்சி பொறியினை அமைத்து
குருத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 100 மில்லி என்ற அளவில் குளோரான்ட்ரினிலிப்ரோல் மருந்தினை தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மருந்து தெளிக்கும் வேலைகளை மழையில்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். மாவில் பூ, பிஞ்சுகள் உதிர்வது மற்றும் காய்பிடிக்கும் திறனை அதிகரிக்க செய்வது முக்கியமானதாகும். NAA என்ற வளர்ச்சி ஊக்கி மருந்தினை 20 ppm என்ற அளவில் 2 முறை தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதினால் பிஞ்சுகள் உதிர்வது தடுக்கப்பட்டு காய்பிடிப்பு அதிகரிக்கும். பூ பூக்காத மரங்களுக்கு 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் யூரியா அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட் என்ற விகிதத்தில் கரைசல் தயாரித்து ஏதேனும் ஒன்றை தெளிக்க வேண்டும். ஆக்சிக்ளோரைடு மற்றும் 10 மில்லி என்ற அளவில் ஒட்டும் பசைக்கு சேர்த்து தெளிக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கேரட் பயிரில் துருயி மேலாண்மைக்கு விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரினிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மேன்கோசப் 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியில் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வளர்ச்சி பருவம் வாடல் நோய் தோன்றலாம். வாடல் நோயினை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பெரலம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழையில்லாத நேரங்களில் இட வேண்டும். மழையின் போது பூண்டு வளர்ச்சி பருவத்தில் ஊட்டச்சத்து இழப்பு ஏற்படலாம். இது மகசூல் இழப்பிற்கு வழிவகுக்கும். பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60வது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட நோய் தோன்றலாம். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கரும்பில் மருதாம்பு கரும்பிற்கு ஏக்கருக்கு 20 கிலோ கரும்பு நுண்ணூட்ட கலவையை 200 கிலோ மட்கிய குப்பையுடன் ஊட்டமேற்றி அடியுரமாக இட வேண்டும். மாம்பழம் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பூ உதிர்வதை தடுத்து அதிக விளைச்சல் ஈட்ட மா நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 35 கிராம் என்ற அளவில் 0.25 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலைவழி தெளிப்பாக மாதம் ஒரு முறை செய்ய வேண்டும். சின்ன வெங்காயத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள பனியின் காரணமாக நுனிக்கருகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் வாரத்திற்கு 2 முறை மெல்லிய தென்னை நார்க்கயிறு கொண்டு வெங்காய தாள்களின் நுனியில் படுமாறு இழுத்து விடுவதால் பனி தாங்காமல் கீழே கொட்டிவிடும். இவ்வாறு செய்வதால் நுனிக்கருகள் ஏற்படாமல் தடுக்கலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது காட்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் குலை நோயின் தாக்குதல் காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு ட்ரைசைக்ளோசோல் 75% WB 200 கிராம் அல்லது கார்பன்டெசிம் 200 கிராம் அல்லது அசாக்சிஸ்ட்ரோபின் 200 மில்லி என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக பருத்தியில் வேரழுகல் நோய் தாக்கம் தென்பட்டால் கார்பன்டெசிம் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து செடிகளின் தூர்களில் ஊற்றி மண்ணை நனைக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வாழையில் காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் இருப்பதினால் வாழை மரங்களுக்கு ஊன்றளிக்கவும். பழவகை மரங்கள் மற்றும் மர வாசனை பயிர்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். மிளகில் அறுவடை பருவத்தில் மிளகு தார்களில் சில மணிகள் சிகப்பு நிறமாக மாறும் பொழுது தார்களை கைகளினால் அறுவடை செய்து மணிகளை பிரித்தெடுத்து 80 டிகிரி செல்சியஸ் கொதிநீரில் 1 நிமிடம் நனைத்து பின் 7 முதல் 10 நாட்களுக்கு வெயிலில் உலர்த்தவும்.